பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு கொலோசியர் 3 அதிகாரம் 13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும் போது நம்ம வாழ்வின் அர்த்தமே அன்பு தான் அடித்தளம். இதிலிருந்து தான் எல்லா காரியங்களும் நமக்கு பிறப்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்மளால் செய்ய முடியாதது காரணம்னா இருதயம் அடைப்பட்டு இருக்கும் போது தான். அந்த இருதயம் எப்போ அடைப்படும்னா சில வேளைகளில் மன்னிக்காத நிலைகள், கசப்பான நினைவுகள், இல்லை குறைபாடான எண்ணங்கள். ஆண்டவர் இங்கே வந்து சொல்லுகிறாரு, குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் இன்னொருத்தரை எதற்காக மன்னிப்பாங்கன்னா, அவங்களுக்கு எதாவது தேவை இருந்தால் சரி விட்டு கொடுக்கலாம், நமக்கு இந்த காரியம் ஆகணும் அப்படின்னு கூட மனிதர்கள் வந்து மன்னிப்பாங்க. ஆனால் கிறிஸ்து எப்படி மன்னித்தாரோ அப்படி தான் ஆண்டவர் வந்து நம்மளை மன்னிக்க சொல்லுகிறார். அதாவது எதுவுமே நம்ம இடத்துலேருந்து நன்மையே இல்லை. அந்த இடத்துல நம்ம பாவிகளாக தான் இருக்கிறோம். அப்போது இந்த 2 தராசில் வைக்கும் போது நம்ம ஒன்றுமே அதற்கு ஈடே இல்லை. நம்ம தரைமட்டமாக இருக்கிறோம். ஆனால் கிருபை நிமித்தம் நமக்கு மன்னிப்பை கொடுத்தார், அவர் ஜீவனையே கொடுத்தார். ஸோ இந்த விலைக்கிரயம்ன்றத அவர் செலுத்திருக்காரு. எதுவுமே நம்மக்கிட்ட நன்மை இல்லாத போது he had nothing to expect from us. ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நம்மளும் வழங்க வேண்டும் அப்படின்றதான் தேவன் வந்து சொல்கிறார். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஏதோ எதிர்பார்த்து மன்னிப்பு இல்லை, மாறாக கிறிஸ்து என் மேலே எவ்வளோ அன்பை பொழிந்திருக்கிறாரு, நான் இவ்வளோ என் ஜீவனில் நான் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், மாபெரும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை உணர்ந்து நம்ம மன்னிக்கும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் அது நலமாக இருக்கும், நமக்கும் அது நலமாக இருக்கும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த வளர்ச்சிக்கு எந்த ஒரு தடையும் இன்றி நம்மளால் முன்னேறி செல்ல முடியும். தெளிவு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், அவங்கள தாங்க முடியும், ஒருவரை ஒருவர் தாங்க முடியும், உண்மையான ஜெபத்தில் ஐக்கியப்பட்டிருக்க முடியும். ஆகையால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு யாரோட ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் மன்னிங்க, மறந்துடுங்க. கிறிஸ்துவின் அன்பை நினைக்கும் போது நிச்சயமாக உங்களால் இதை செய்ய முடியும். ஆமென்.